பிரைஸ் லார்ட். எல்லாரும் உங்கள் வேத புத்தகத்தை யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. இந்த மாதத்தினுடைய வாக்குத்த வசனத்தை யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோபு 37 5வது வசனம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார், நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த வார்த்தையின் மேலே உங்களுடைய கரங்களை வைத்து இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்ய போகிறார்னு விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் வாய்களை திறந்த, ஆண்டவரே இந்த 6 மாத காலமாய் கதா நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளில் யோசித்தது, கதா நாங்கள் எங்கள் வாழ்க்கையை குறித்து வைத்திருந்த திட்டங்களை விட நாங்கள் பாடினது போல எங்கள் திட்டங்கள் ஆசைகள் எல்லாம் கதா சிறியதென இந்த காலவேளை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் திட்டங்கள் பெரியவைகள் ஆண்டவரே, அவைகள் கிரகிக்க முடியாதது, ஆராய்ந்து முடியாதது. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை இந்த 7வது மாதத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிறீர் என்று சொல்லி எல்லார் வாயிலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஆமென். உட்காருவோம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாசித்த இந்த வேத பகுதி இந்த கடைசி அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் கர்த்தர் நாம் கிரகித்திருக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். இந்த காலை வேளை நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசிக்கலாம். ஆண்டவரே, ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். அந்த பெரிய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்க போகுதுன்னா, நான் இது வரைக்கும் யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நான் நினைத்து கூட பார்த்துராத அல்லது இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் ஆசை கூட பட்டிருக்காத பெரிய காரியங்களை இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான். 77ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா, அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறபடினால தான் அவர் செய்கிற அதிசயங்கள் எல்லாம் நம்மால் கிரகிக்க முடியாத அற்புதங்களாய் அதிசயங்களாய் இருக்கும். மாத்திரமல்ல, அந்த அதிசயங்கள் எல்லாம் எதற்காக அவர் செய்கிறார்னா, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக. ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஜூலை மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரகிக்கக்கூடாத காரியங்களை ஏன் செய்ய போகிறார்னா, அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும்படியாக இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் அப்படியாக செய்ய போகிறார். மாத்திரமல்ல, 40ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது, நான் அவைகளை சொல்லி ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே அவர் சங்கீதக்காரன் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவருடைய அதிசயங்கள் எப்படிப்பட்டதுன்னா எண்ணிக்கைக்கு மேலானவைகள். ஹல்லேலூயா. அதை நம்பர் பண்ணவே முடியாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட எண்ணி முடியாத அதிசயங்களை நம்ம கிரகித்து கூட பார்த்துருக்க முடியாத அளவில் கர்த்தர் இந்த மாதத்தில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இப்படியாக சொல்லுகிறேன், கர்த்தர் நம்ம பிளான் பண்ண எல்லா விஷயத்தை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, நம்முடைய எதிர்பார்ப்புகளை விட மேலான அதிசயங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். வேதவசனம் அப்படி என்ன சொல்லுகிறது? நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். வேதம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் உண்மையாகவே கிரகித்து கூட பார்த்துருக்க முடியாத அதிசயங்களை தான் வேதம் முழுவதும் அவர் செய்திருக்கிறார். உதாரணமாக ஒரு சில அதிசயங்களை நான் சொல்கிறேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு அதிசயம், ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் இருக்குது. என்னது அப்படி சொன்னால், செங்கடலை 2ஆக பிளந்தார். அந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ் காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினாராம். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், கிரகிக்க முடியாத அதிசயம்.
யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கடல் ரெண்டாக பிளந்ததை தங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்துருந்ததில்லை. அப்படிப்பட்ட பார்த்திருக்காத ஒரு அதிசயத்தை கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் செய்தது மாத்திரமல்ல, அது எவ்வளவு டீட்டெயில்டாக செஞ்சார் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அங்கே தண்ணீர் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அந்த நிலத்தில் இருந்ததுனால அந்த நிலம் நிச்சயமாக ஈரமாக இருந்திருக்கும். என்னதான் தண்ணி பிரிஞ்சாலும் அந்த நிலம் வந்து ஈரமாக இருந்திருக்கும், ஒருவேளை சேராக இருந்திருக்கலாம், சகதியாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் அனுமதிக்கலை. ஜனங்க அதில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸஸும் இல்லாமல் நடந்து போகும்படியாக, தடங்கல்களும் இல்லாமல் நடந்து போகும்படியாக அந்த நிலத்தை கர்த்தர் என்ன பண்ணாராம்? வறண்டு போக பண்ணினார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், கிரகிக்க முடியாத காரியம். எத்தனை வருஷமாக அந்த இடத்துல தண்ணி இருந்திருக்கும், அது உப்பு தண்ணீர், அந்த நிலம் எவ்வளவு ஈரமாக இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் கர்த்தர் ஒரே செகண்டில் அவன் கோலை நீட்டின அந்த மாத்திரத்தில் கர்த்தர் அந்த நிலத்தை வறண்டு போக பண்ணினார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு வெட்டாந்தரையில் நடந்து போகிறது போல இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்களாம்? நடந்து போனார்கள். மாத்திரமல்ல, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்கள் என்ன பண்ணுவேன்? சோதிப்பேன். இங்கே பாருங்கள், இங்கே இன்னொரு அதிசயம், இதுவும் கிரகிக்க முடியாத ஒரு அற்புதம், அதிசயம். பாருங்கள், ஜனங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் வாழ்ந்த போது அங்கே ஜனங்கள்லாம் 3 நாள் பசியாக இருக்காங்கன்னு சொல்லும் போது என்ன பண்ணார்? அங்கே இருக்கிற சாப்பாடை வாங்கி ஜனங்களுக்கு என்ன பண்ணார்? அதை ஆசீர்வாதத்தை அங்கே பரிமாறினார். ஆனால் இங்கே அதை விட ஒரு மேலானபடி கிரகிக்க முடியாத ஒரு அற்புதம் என்னென்னா, வானத்திலேருந்து அவங்களுக்கு சாப்பாடை என்ன பண்ணுறாரு? கொடுக்குறார். ஒவ்வொரு நாளும் வானத்திலேருந்து மன்னாவை கர்த்தர் என்ன பண்ணார்? அவங்களுக்கு கொடுத்து அவர்களை அற்புதமாக அதிசயமாக போஷித்தார். அந்த சாப்பாடு அவங்க வானத்திலேருந்து வந்ததுனால அதை சாப்பிடும்போது எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் கிரகிக்க முடியாத அதிசயம். மாத்திரமல்ல, லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த விதம், அதுவும் கிரகிக்க முடியாத ஒரு விஷயம். ஒரு கன்னியின் வயிற்றில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோன்றினார். ஹல்லேலூயா, ஆமென். 1ஆம் வசனம் சொல்லுகிறது: இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். பாருங்க, 34ஆம் வசனத்தில் மரியாள் கேட்குறாங்க, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. இதெல்லாம் நடக்கவே வாய்ப்பில்லையே. அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியல, கிரகிக்க முடியல. இது எப்படி ஆகும்னு கேட்குறாங்க. அதுக்கு தேவதூதன் சொல்கிறா, பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே பாருங்கள், இந்த காலவெளியில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4ஆம் ஜாமத்தில், இரவின் 4ஆம் ஜாமத்தில் அவர் கடலின் மேலே என்ன பண்ணாராம்? நடந்தார். இதுவும் கிரகிக்க முடியாத ஒரு காரியம். யாராவது கடல் மேலே நடக்க முடியும்? தண்ணி மேலே நடக்க முடியுமா? அங்கே ஆண்டவர் நடந்தார். இங்கே வேதம் முழுவதும் அவர் செய்த அற்புதங்களை, அதிசயங்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லாமே கிரகிக்க முடியாது, அதாவது புரிந்து கொள்ள முடியாது, லாஜிக்காகவே இருக்காது. அப்படிப்பட்ட லாஜிக் இல்லாத அற்புதங்களை, அதிசயங்களை தான் கர்த்தர் செய்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட புரிந்து கொள்ள முடியாத அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம இப்போ பாடணும் இல்லையா? ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. எனக்கு எதுக்கு ஆண்டவர் இந்த மாதிரி அற்புதங்களை செய்தார், என் வாழ்க்கையில் கர்த்தர் எதுக்கு இந்த உயர்வை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடியாத அளவில், கிரகிக்க முடியாத அளவில் கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே அவர் செய்யக்கூடிய 3 ஆசீர்வாதங்களை நம்ம சுருக்கமாக இந்த காலவெளியில் பார்க்கலாம். 3 விதமான காரியங்கள் கிரகிக்க முடியாத அளவில் கர்த்தர் செய்ய போகிறார். முதலாவது எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். நான் சொல்கிறேன், முதல் குறிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரகிக்கக்கூடாத அளவில் அவர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. என்ன செய்ய போகிறாரா?
உயர்த்த போகிறார். கிரகிக்க கூடாத அளவில் கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேற்றுவார். பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் என்ன பண்ணலாம், தோன்றவில்லை. அன்பு கூறுவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரா, காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், இந்த 6 மாதமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 6 மாதமாக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்ததை இந்த 7வது மாதத்தில் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது அவன் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற சிறுவன். ஆனால் கிரகித்து கூட பார்க்க முடியாத அளவில் கர்த்தர் அவனை உயர்த்தினார். எப்படி? ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனை, மெய்ப்பனை கர்த்தர் ஒரு ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே தான் பாருங்கள், சாமுவேல் பிறந்தபோது அன்னாள் பாடின ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலில் அவங்க சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாங்க, அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறாரா. கர்த்தர் எப்படிப்பட்டவரா? உயர்த்துகிறவர். எப்படி அவர் உயர்த்துகிறார்னா, 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மை எப்படி உயர்த்த போகிறாருன்னா, நம்ம சிறிய நிலைமையில் இருக்கலாம், ஒரு சிறியவனை போல மற்றவர்களால் மதிக்கப்படாத ஒரு இடத்துல நம்ம இருந்தாலும் கர்த்தருடைய பார்வை நம்ம மேலே பட்டது அப்படின்னு சொன்னால், நம்மை சிறிய நிலைமையிலிருந்து கர்த்தர் புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறது போல கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்கிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். ஹல்லேலூயா. ஆமீன். அவர் அந்த பூமிக்கு அஸ்திபாரம் போட்டிருக்கிறபடினால அவர் நினச்சா எந்த இடத்துல வேணாலும் நம்மை உட்கார வைக்க முடியும். ஹல்லேலூயா. யாரும் நம்மளை என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல இருந்து அசைக்க முடியாது. ஏன்னா அஸ்திபாரம் ஜனங்க கையில் இல்லை, யார் கையில் இருக்குது? ஆண்டோடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலத்தில் நீங்கள் எல்லாரும் விசுவாசிங்க, என்னுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் ஆண்டோடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வேறு யாரையும் நம்பி இல்லை, என் வேலையை நம்பி இல்லை, என் வருமானத்தை நம்பி இல்லை, அல்லது என்னுடைய பலத்தை, என்னுடைய சுய பலத்தை நம்பி இல்லை. நான் யாரை நம்பி இருக்கிறேன்? ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். அவர் என்னுடைய அஸ்திபாரமாக இருக்கிறபடினால அவரை நான் அஸ்திபாரமாக மாற்றிக்கொள்ளும் பொழுது அவர் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் என்ன உட்கார பண்ணுவார். அல்லேலூயா. ஒருவரும் அந்த ஸ்தானத்தில் கீழே என்ன பண்ண முடியாது, இறக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஆகவே பாருங்கள், கர்த்தர் இந்த மாதத்தில் நம்ம கிரகித்து கூட பார்த்திருக்காத அளவில் கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஆமென். ரூத்துடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்தது. ரூத் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவங்களால புரிந்து கொள்ள முடியல, கிரகிக்க முடியல. அவங்க வாயை திறந்து கேட்டுடுறாங்க பாருங்க 10ஆம் வசனத்தில். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாக இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலும் உடைய கண்களிலே தயை கிடைத்தது என்றாள். ஹல்லேலூயா. பாருங்கள், அவங்களால புரிந்து கொள்ள முடியல. நான் ஒரு அந்நிய தேசத்தெல்லாம் இருக்கும்போது இந்த சகோதரன் எதுக்கு என் மேலே இவ்வளவு தயவு காட்டுறாருன்னு சொல்லி அவள் பாருங்கள் தன்னுடைய உயர்வை குறித்து அவள் பிரமித்து போகிறாள். பிரமித்து அவனிடத்துல எதனால எனக்கு உங்கள் கண்களில் தயவு கிடைத்தது? மாத்திரமல்ல, நகோமியுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட உயர்வை கர்த்தர் கிரகித்து பார்த்திராத உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டார். 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ரூத் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். 14ஆம் வசனத்தில் ஸ்திரீகள் சொல்றாங்க நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது, அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமா இருக்க கடவன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். இந்த நகோமியுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அவனுடைய கணவரை இழந்து போனாங்க. 2 பிள்ளைங்களை அவங்க என்ன பண்ணாங்க, இழந்து போனாங்க. இப்போ சொல்ல முடியாத துக்கம் அவங்க இருதயத்தில் இருக்கிறது. இந்த சொல்ல முடியாத துக்கத்தை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா, இனி யாரும் என் பேரை என்னென்னு கூப்பிடாதீங்க, நகோமின்னு கூப்பிடாது, மாறாக என்னென்னு கூப்பிடுங்க, மாறான்னு கூப்பிடுங்க. ஏன்னா என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, கசப்பாக ஆயிடுச்சு. மதுரமாக இருந்த என் வாழ்க்கை இப்போ என்னவா மாறிடுச்சு, கசப்பாக மாறிடுச்சு. தன்னுடைய வாழ்க்கையவே கசந்து கொண்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கசந்து போன ஒருவருக்கு நீங்கள் எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் என்ன சொல்ல முடியாது, ஆறுதல் சொல்ல முடியாது.
அவங்களே சொல்லிடுறாங்க, இதுக்கு மேலே நான் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றெடுத்தாலும் உங்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியாது, கல்யாணம் பண்ணி கூட நீங்கள் பேசாமல் உங்கள் அம்மா வீட்டுக்கு என்ன பண்ணிவிடுங்க, போயிடுங்கன்னு மருமக்களை பார்த்து சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த நகோமியுடைய வாழ்க்கையில் அவங்க கொஞ்சம் கூட யோசித்து பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க இருதயத்துலலாம் என்ன 2 விதமான துக்கம் இருந்திருக்கும். ஒன்று, எல்லாரையும் இழந்துட்டோமேனு ஒரு துக்கம் இருந்திருக்கும். 2வது, கடைசி காலத்தில் என்னை யார் காப்பாற்ற போகிறா, எல்லாரும் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துக்கம் இல்லையா. ஆனால் இந்த 2 விஷயத்தையுமே அவங்க நினச்சி கூட பார்த்துடாத அளவில் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். எப்படின்னா, ஒரு பேரனை கொடுத்து அவங்களுக்கு ஆறுதலை கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் மூலமாக கர்த்தர் சொல்கிறார், அவன் உன்னை முதிர் வயதில் என்ன பண்ணுவான், ஆதரிப்பான். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் யாரெல்லாம் எனக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதரவாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தவங்க உங்களை கைவிட்டு போனாங்களோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஆண்டவர் ஒரு ஆதரவாளரை, இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, நீங்கள் கிரகித்து கூட பார்த்துருக்க முடியாத இடத்துல இருந்து ஒரு ஆதரவை கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். நிச்சயமாக அதை கர்த்தர் செய்வார், நீங்கள் விசுவாசித்தா. அல்லேலூயா. ஆமென். இப்படியாக கர்த்தர் பாருங்க, நகோமியையும் ரூத்தையும் அவளுக்கு கிரகித்து பார்த்துராத அளவில் கர்த்தர் உயர்த்தினார். மாத்திரமல்ல, கர்த்தர் எப்படி நம்மை உயர்த்துகிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். நாம் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி நடக்க செவி கொடுக்க நம்ம முன் வரும்போது கர்த்தர் நம்மை வாளாக இல்லை எப்படி மாற்றுவாராம், தலையாக மாற்றுவார், கீழாக மேலாக வைப்பார். நம்ம வேலை செய்கிற இடங்களில், நம்ம படிக்கிற இடத்துல கர்த்தர் நம்மை தலையாக நம்மை உயர்த்தி வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த காலவில் நான் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய பெயர்கள் அநேக இடத்துல உச்சரிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திராத இடங்களிலே, அறைகளிலே உங்களுடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட போகுது. எதற்காகனா, உங்களுக்கு சிபாரிசு செய்யும்படியாக. எந்தெந்த இடத்துலலாம் உங்களுடைய பெயர்கள் மறக்கப்பட்டதோ அந்த இடத்துல உங்களுடைய உயர்வுக்காக உங்களுடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. யோசேப்பை மறந்து போனார்கள். 2 அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, யோசேப்பை மறந்து போனாங்க. ஆனால் மறக்கப்பட்ட அதே யோசேப்புடைய பெயரை கர்த்தர் அரண்மனையில் அவன் பெயர் உச்சரிக்கும்படியாக கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டான் இந்த யோசேப்பு. ஆனாலும் கர்த்தர் ஒரே இரவில் அவனுடைய வாழ்க்கையில் ஜெயில் கைதி அப்படின்ற ஸ்தானத்திலிருந்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் அவனை உயர்த்த முடியும் என்று சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன். இந்த 6 மாதமாக ஒருவேளை நீங்கள் தாழ்ந்த அனுபவத்தில், சிறுமையான அனுபவத்தில் இருந்தாலும் நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் இந்த 7ஆம் மாதத்தில் நான் கிரகித்து பார்த்திராத உயர்வுக்குள்ளாக கர்த்தர் என்னை நடத்த போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலவில் ஆண்டவரே, இந்த 7ஆம் மாதத்தில் நான் கிரகித்து கூட பார்த்திராத உயர்வை என்னுடைய வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில் கொடுக்க போகிறதற்காக நன்றின்னு சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமேன், ஆமேன். 2வதாக எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஒரு பஞ்ச நாட்களில் பஞ்சத்தின் மத்தியில் இருந்தபோது எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசனமாக அங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு நேரத்தில் 1 மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொல்லி அவன் சொன்னபோது, ராஜாவுக்கு கைலாகு கொடுக்குற ஒரு பிரதானி, ராஜாவுடைய அசிஸ்டண்ட் கேட்குறாரு, கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், இந்த காலவெளியில் இங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு தீர்க்கதரிசன வார்த்தைகளையும் நீங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். ஏன்னா இங்கே அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை அவன் விசுவாசிக்க முடியல. ஏன்னா இது கிரகிக்க முடியாத காரியம். உண்மையாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறதுக்கு முன்பதாக நமக்கு ஒரு சோதனையை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில்
கர்த்தர் நம்மை சோதிக்க விரும்புகிறார். இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தில் வாசித்தோம், அதனால் நீ அவர் வார்த்தையின்படி நடப்பாயோ நடக்க மாட்டாயோ என்று கர்த்தர் என்ன பண்ணுவார், உன்னை சோதிப்பார்னு ஒரு வசனத்தை வாசித்தோம் இல்லையா? எதற்காக இந்த சோதனை அப்படின்னு சொன்னால், நம்ம உண்மையாகவே அவருடைய வார்த்தையை நம்புகிறோமா? நம்ம மனுஷனுடைய வார்த்தையை நம்புறது போல் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, நம்பக்கூடாது. மனுஷனுடைய வார்த்தையை நீங்கள் 10% நம்புனீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை 100% நம்பணும். மனுஷனுடைய வார்த்தையை நான் 10% ஏன் நம்புகிறேன்னா, இவரால் செய்ய முடியும் நான் நம்புறதுனால நான் என்ன பண்ணுறேன், நான் விசுவாசிக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தையை கடைப்பிடிப்பார், எனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார் நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு தெரியுது எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்குது, அதனால மனுஷனை நம்புகிறேன். ஆனால் ஆண்டவரை எப்போ நம்ம நம்பணும் அப்படின்னு சொன்னால், சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கும்போது, சான்ஸே இல்லை இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல தான் நம்ம தேவன் மேலே இன்னும் அதிகமாக நம்பிக்கையை வைக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் முதலாவது நான் சொன்னேன், கர்த்தர் கிரகிக்க முடியாத அளவில் நம்மை உயர்த்த போகிறார். ரெண்டாவது குறிப்பாக கர்த்தர் கிரகிக்க முடியாத அளவில் இந்த மாதத்தில் நம்முடைய தேவைகளை சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. அங்கே ஒரு பெரிய பஞ்சம் இருந்தது, அந்த இடத்துல ஜனங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழியில். ஆனால் தீர்க்கதரிசி அவர் சொல்கிறார், அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு இந்நேரத்தில் எல்லாம் எளிதாக கிடைக்கும், ஒரு சேக்கலுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, பஞ்சத்தின் நாட்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யோசேப்பு காலத்தில் ஒரு பஞ்சம் வந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, யோசேப்பு ராஜாவுக்கு ஒரு ஐடியா கொடுத்தார். என்ன ஐடியானா, பஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால முதல் 7 வருஷம் நல்ல விளையும், அப்போ நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருங்க, அடுத்த 7 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஜனங்களுக்கு என்ன பண்ணலாம், விற்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களுடைய காசை வாங்கி விற்கலாம், அதுக்கப்புறம் காசு காலி ஆகிட்ட அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் என்ன பண்ணலாம், வாங்கி விற்கலாம். கடைசியில் அவங்களுடைய நிலத்தெல்லாம் என்ன பண்ணலாம், வாங்கி இதெல்லாம் என்ன பண்ணலாம், விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பஞ்ச நாட்களில் ஒரு காரியத்தை வாங்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் இங்கே பாருங்கள், பஞ்ச நாட்களில் எலிசா தீர்க்கதரிசி சொல்கிற தீர்க்கதரிசனம் என்னென்னா, நீங்கள் காசே செலவழிக்க வேண்டாம், ரொம்ப எளிதாக ஒரு 5 பைசாவுக்கு நம்ம இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் கிடைக்கிறத, நார்மல் டைமில் 100 ரூபாய்க்கு அந்த பொருள் கிடைக்கும். ஆனால் பஞ்ச நாட்கள் நீங்கள் 5 பைசா கொடுத்தாலே உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்பவே முடியாது. அந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசனத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ அதனால தான் அந்த பிரதானி கேட்குறான், இதெல்லாம் ஆண்டவர் வானத்திலிருந்து பதக உடச்சி கொடுத்தாலும் இதெல்லாம் இந்த தேவை சந்திக்கப்படாது, நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் அன்றைக்கி அவர் சொன்ன வார்த்தையின்படி என்ன பண்ணுச்சு, நடந்தது. ஆனால் அதில் என்ன சங்கடமான ஒரு காரியம்னா, இது எப்படி நடக்கும்னு கேள்வி கேட்டான் பார்த்தீங்களா, அவனை பார்த்து அன்றைக்கி சொன்னது போல் நீ இப்படி விசுவாசிக்காமல் போனதுனால கண்ணால் பார்ப்பானா இது என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அவனால் அதில் என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல, அவன் மரித்து போனான். நீங்கள் நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தில் கிரகிக்கக்கூடாத அளவில் நம்ம தேவையை சந்திக்க போகிறோம். என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் தேவை மிகப்பெரிய அளவில் இருக்கலாம், பல லட்சங்களாக பல கோடியாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கிரகிக்க முடியாத அளவில் உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை செய்து உங்கள் தேவைகளை சந்திக்க போகிறார். இந்த பிரதானி கேட்டது போல் நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம், இத்தனை லட்சத்தை எனக்கு யார் கொடுப்பா, வானத்துலேருந்து பணம் கொட்டினா கூட என் தேவை என்ன பண்ண முடியாது, சந்திக்க முடியாதுன்னு ஒரு கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கி தயவுசெய்து அந்த பிரதானி அவிசுவாசமாக இருந்தது போல் அந்த அவிசுவாசமாக இருந்துடாதீங்க. ஏன்னா அவிசுவாசம் தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு தடைக்கல்லாம் மாறிவிடும். அல்லேலூயா. எந்த வார்த்தையை ஆண்டோடைய வார்த்தை சொன்னாலும் அது அப்படியே ஓப்பன் மைண்டடாக ஓப்பன் ஹார்ட்டடாக நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணிக்கணும். அது முழு திறந்த இதயத்தோடு நான் நம்புகிறேன் ஆண்டவரே, என்னுடைய மூளைக்கு இதை நம்ப முடியலனாலும் என் மனசால் நான் என்ன பண்ணுறேன், நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நினச்சி கூட பார்க்க முடியாத அற்புதங்களை செய்கிறதுல தான் அவர் சிறந்தவர், கை தேர்ந்தவர். ஹல்லேலூயா. அவன் இன்னைக்கு இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தேவைகள் இருந்தாலும் நான் விசுவாசிக்க நான் தைரியமாக சொல்கிறேன், கர்த்தர் நீங்கள் கிரகித்து கூட பார்த்துராத அளவில் உங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் எந்த ஒரு குறைவும் இருக்க போகிறது இல்லை. ஹல்லேலூயா. பொருள் குறைவும் இருக்காது, பணக்குறைவும் இருக்காது. ஹல்லேலூயா. சமாதான குறைவு இருக்காது. ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்களாம் குறைவுபட்டு இருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, கர்த்தர் அதெல்லாம் இந்த மாதத்தில், ஜூலை மாதத்தில் நிறைவாக அதை செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக எடுத்து வாசிக்கலாம், பிரசங்கி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிரசங்கி 11:5. ஆமென். ஹல்லேலூயா.
ஆமென். மூன்றாவது குறிப்பாக நான் சொல்கிறேன், கிரகிக்க முடியாத அளவில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் திருப்பங்களை உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா. டேர்ன் அரவுண்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்த்திராத திருப்பத்தை இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சொல்கிறார், கர்ப்பவதியின் வயிற்றில் எப்படி எலும்பு உருவாகுது அப்படின்னு சொல்லி நீ அறியாது இருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ என்ன பண்ண மாட்டேன்? அறிய மாட்டேன். ஆண்டவர் உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஒருவேளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கலாம். ஏன் இந்த தாமதங்கள், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த பலவீனம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் உங்கள் இருதயத்தில் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கர்த்தர் ஒரு திருப்பு முனையை கொடுக்க போகிறார் என்கிறதுக்கான அறிகுறிகள். ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையான மாதமாக அமைய போகிறது. ஹல்லேலூயா. ஆமாம். நீங்கள் நிச்சயமாக சாட்சி சொல்ல போகிறீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் பேட்டி எடுக்கும்போது கேட்டிருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் எது டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது? நீங்கள் ரொம்ப ஏழ்மையாக இருந்தீங்கன்னு சொன்னீங்க, ரொம்ப வறுமையில் இருந்தேன்னு சொன்னீங்க, ஆனால் இன்றைக்கி இவ்வளோ உயர்ந்த அளவில் இருக்கிறீங்களே, அதுக்கு என்ன டேர்னிங் பாயிண்ட், அதுக்கு என்ன காரணம், என்னைக்கு எந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான கேள்விகளை கேட்க போகிற மாதமாக கர்த்தர் இந்த மாதத்தை உங்கள் வாழ்க்கையில் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கிரகிக்க முடியாத அளவில் ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அது நீங்கள் செய்கிற வேலைகளாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் செய்கிற தொழிலையாக இருக்கலாம், நீங்கள் படிக்கிற இடத்துலையாக இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கர்த்தர் நீங்கள் கிரகித்து பார்த்திருக்காத ஒரு திருப்பு முனையை கர்த்தர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அவன் எப்படி யோசேப்பை கர்த்தர் ஒரு சிறை கைதியிலிருந்து ஒரு திருப்பு முனையை உண்டாக்கி ஒரு ராஜா ஸ்தானத்தில் கர்த்தர் உயர்த்தினார், அதுபோல கர்த்தர் கிரகிக்க முடியாத ஒரு திருப்பு முனையை இந்த காலவேளை நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அவன் 3 காரியங்களை மறுபடியும் சொல்லும். முதலாவது, கிரகிக்க கூடாத அளவில் கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். ரெண்டாவது, கிரகிக்க முடியாத அளவில் நம்முடைய தேவைகளை சந்திக்க போகிறார். மூன்றாவதாக, கிரகிக்க கூடாத அளவில் திருப்பங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நீதிமொழிகள் 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா? எதை சாரக்கூடாதான்? சுய புத்தியை என்ன பண்ணக்கூடாது? சாயக்கூடாது. ஏன் நம்ம புத்தியை ஏன் சாயக்கூடாதுன்னு சொல்லுதுன்னா, நம்முடைய புத்தி எப்பவுமே லாஜிக்கை தேடும். இது இப்படி இருந்தால் தானே இப்படி நடக்கும், இங்கேருந்து இது வந்தால் தானே இது என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கரெக்டான காரணங்களை நம்முடைய புத்தி தேடும். ஆனால் ஆண்டவர் எல்லா காரணங்களுக்கும் அப்பாற்பட்டு, எல்லா லாஜிக்குக்கும் அப்பாற்பட்டு அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் வசனம் சொல்லுது, உன் சுய புத்தியை என்ன பண்ணாத? சாராத. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரகிக்கக்கூடாத அற்புதங்களை செய்யணும்னா ஒரு நாள் உங்கள் புத்தி சொல்கிறத என்ன பண்ணாதீங்க? கேட்காதீங்க. ஆண்டோடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டோடைய வார்த்தை அன்னைக்கு மோசேட்ட ஆண்டவர் கோலை நீட்டுன்னு சொல்லும்போது அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அவன் சுய புத்தியை சார்ந்துதானே என்ன பண்ணியிருப்பான்? நீட்டிருப்பான்றதை விட நானாக இருந்திருந்தேன்னா அந்த கோலை உடச்சி போட்டு நான் போய் என்ன பண்ணிட்டுருப்பேன்? கடலில் வந்து செத்துட்ருப்பேன். கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அவங்களுக்கு? பின்னாடி துரத்திட்டு வராங்கன்றாங்க, முன்னாடி கடல். இந்நேரத்தில் கோலை நீட்டு, குச்சியை நீட்டுன்றீங்களே, இன்னும் அற்புதம் நடக்கும். சுய புத்தி அவன் என்ன பண்ணல? சார்ந்திருக்கல. அன்றைக்கி 5 அப்போ 2 மீன் ஆண்டவர் போய் கூட்டிகிட்டு ஏதாவது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் அவங்க சுய புத்தியை சார்ந்து தான் ஒரு கேள்வியை கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? இந்த நேரத்தில், நைட் நேரத்தில் எங்கே போய் வாங்குறது? அப்படியே வாங்கினாலும் இத்தனை ஜனங்களுக்கு ஒரே நைட்டில் எந்த ஹோட்டலில் சாப்பாடு விற்கணும்னு என்ன பண்ணாங்க? கேட்டாங்க. சுய புத்தியை சார்ந்தாங்க. இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கிரகிக்க முடியாத அற்புதத்தை செய்யணும்னா தயவுசெய்து சுய புத்தியை என்ன பண்ணாதீங்க? சாராதீங்க. உங்கள் புத்தி சொல்கிறத கேட்காது. ஏன் புத்தி சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னா, புத்தி சொல்கிறத கேட்டோன்னா விசுவாசிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கணும்னா, ஆண்டவரை என்னுடைய அறிவு சொல்கிறத நான் நம்ப போகிறதில்ல, உங்களுடைய வார்த்தை சொல்கிறத நம்ப போகிறேன். கிரகிக்க முடியாத அற்புதத்தை செய்வேன்னு வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அது எப்படியும் நீ செய்து முடிப்பீர். ஹல்லேலூயா. ஆமேன். ஆகவே இந்த காலவேளை முதலாவது நம்ம கிரகிக்கூடாத காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்முடைய புத்தி சொல்கிறத கேட்கக்கூடாது, நம்முடைய சுய புத்தியின் மேல் சாரக்கூடாது. ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்தான். ஹல்லேலூயா. என்ன பண்ணானா? எல்லாத்தையும் இழந்த உடனே அவனுடைய முதல் ரெஸ்பான்ஸ் என்னன்னா, அவன் பணிந்து கொள்கிறான் தேவனை.
அப்படின்னா இன்னொரு வார்த்தை, அவனை ஆராதனை செய்கிறான். நார்மல் டைம்லையும் அவன் ஆராதனை செஞ்சுட்டு தான் இருந்தான். ஆனால் இப்போ ஒரு படி மேலே போய் எல்லாத்தையும் இழந்த பிற்பாடும் அவன் என்ன பண்ணுறான்? கர்த்தரை ஆராதிக்கிறான். அதனால தான் அவன் கிரகித்து பார்த்திருக்க முடியாத அளவில் கர்த்தர் அவன் வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாக அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், நீங்கள் எப்போல்லாம் ஒரு தேவைகள் மத்தியில், ஒரு பெரிய பிரச்சனை மத்தியில் இருக்கிறீங்களோ, அப்போ நீங்கள் கர்த்தரை முழு மனதோடு கூட பணிந்து ஆராதிக்கும் போது உங்களுக்கான தேவைகளுக்கான கதவுகள் திறக்கப்படுகிறத உங்களால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இல்லாமையில் மத்தியில் கர்த்தருக்கு நன்றி செலுத்த பழகிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. காரியங்கள் கொஞ்சம் கூட அடுத்த ஸ்டெப்பு நகராத சூழ்நிலையில் கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பாருங்க. கர்த்தர் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாற்றத்தை கர்த்தர் அந்த சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எப்படி தெரியப்படுத்தணுமா? ஸ்தோத்திரத்தோடு நன்றி செலுத்தி தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த போன சண்டே நம்ம கேட்ட வார்த்தை என்ன வார்த்தை? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஆபகுக் 3:2 சொல்லுங்க. வருஷங்களின் நடுவே உங்களுடைய கிரியையை உயிர்ப்பியும். இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் தம்முடைய கிரியை உயிர்ப்பிக்கும் போது எப்படி இருக்கும்னு சொன்னால், அது கிரகிக்க முடியாத அளவில் என்ன பண்ணும்? இருக்கும். ஆனால் அதே நிலையில் வருஷங்கள் நடுவே உங்களுடைய கிரியை உயிர்ப்பியும்னு சொன்ன அதே அதிகாரத்தில் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம்னா 17ஆம் வசனம், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனால், வயல்களில் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமற் போனால், எதுவுமே இல்லைனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இன்னொரு வார்த்தையாக சொல்லலாம், நான் கர்த்தரை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய கிரியையை நீங்கள் கிரகிக்க முடியாத அளவில் அவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த ஜூலை மாதத்தில் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரகிக்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த விசுவாசத்தோட எல்லா இடங்களிலும் முழங்கால் படிடுவோமா?